அக்கா என் பேச்சை கேளுங்கக்கா ப்ளீஸ். போண்டா கோழி சொன்ன கேளு. கூட பிறந்து தங்கச்சி ஆயிட்டேன்னு பாக்குறேன். என் பேச்சை கேளுமா, இப்பயாச்சும் என் பேச்சை கேளு. ரொம்ப என்ன வேதனைப்படுத்தாத, அழுகாச்சியா வருது. ப்ளீஸ் என் பேச்சை நீ கேளு. அக்கா 1000 தான் இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீங்க பிறந்தவங்க. நீங்க தான் என் பேச்சை கேட்கணும். என் பேச்சை கேளுங்கக்கா. என்ன இவ என் வலிக்கே வர மாட்டேங்கிறாளே. ஏய் அதை சொல்றேன்ல, என் பேச்சை கேளு. என்ன இது அக்கா தங்கச்சிங்க மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. இவளுங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளுங்களே. ஏதோ உள்குத்தி இருக்கு. பாப்போம். அனிதா சொல்லுங்க. ஏன்டா கண்ணு ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆயிட்டு? எதுக்கு உங்க அக்கா கோபப்படுற மாதிரி பேசுறாங்க? நீ ஏன் சோகமா இருக்க? அதை சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, இது சொத்து விவகாரம், வேற ஒன்னும் இல்லை. ஆஹா, இதைத்தானே நீ முதல்ல சொல்லணும். ஏண்டி குந்தாணி, எனக்கு தெரியாம போயிட்டு நைஸா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி மொத்த சொத்தையும் நம்ம பொண்டாட்டி பேர்லயே எழுதிப்போம். சரிடாமா, சரி. அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ? ஆஹா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாடா. சரி அனிதா, இப்போ சொத்து பிரிச்சு வாங்கணும்னு சொல்லி என்ன அவசியம் வந்துச்சு சொல்லு பாப்போம். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. இப்போ எதுக்கு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அப்படி சொல்லுங்க என் குழந்தைனாரே. என்ன செய்ய சொல்றீங்க? நேரம் வந்துடுச்சுன்னா சொத்து சொகத்தை பிரிச்சு தானே ஆகணும். அதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு எவ்வளவு சொத்து வேணும், எனக்கு எவ்வளவு சொத்து வேணும்னு சொல்லி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. அவ என்ன அதிகமா வச்சுக்க சொல்றா, நான் அவ்வளவு அதிகமா வச்சுக்க சொல்றேன். அதான் இவ எனக்கு வேணா உனக்கு வேணாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே ஒரு புத்தி சொல்லுங்க. சோட்டு முட்டை இப்ப இவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சது? அவதான் அதிகமா வாங்கிக்கன்னு சொல்றா இல்ல, இவளுக்கு என்ன கேடு? அனிமா, இப்ப என்ன உக்கா சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டியா? சொல்லு பாப்போம். ஏங்க அவசரப்படாதீங்க, எதுவுமே முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எங்க அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியுது, நீ எதுவும் பேசாத. அண்ணி நீங்க சொல்லுங்க, சொத்தை எப்ப பிரிச்சுக்கலாம்? குழந்தைனாரே இப்ப போனா கூட பிரிச்சுக்கலாம். என்ன நீங்க கேக்குறீங்க? வாங்க போய் பிரிச்சுட்டு வருவோம். அப்படியா நீ? சரி போவோமா? குழந்தைனாரே, ஆனா ஒரு விஷயம், அதை நான் இங்கே சொல்லிடுறேன். அங்க போய் என்ன சண்டை போடக்கூடாது, சரியா? என்ன நீ சொல்றீங்க? என்ன புரியலையே. இங்க பாருங்க குழந்தைனாரே, எங்க அம்மாவை நானே வச்சுக்கிறேன், எங்க அப்பாவை நீங்க வச்சுக்கோங்க. பெரிய சொத்து அதை நீங்க வச்சுக்கோங்க. சின்ன சொத்து எங்க அம்மாவை வேணும்னா நானே வச்சுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா எனக்கு அப்பப்போ இடுப்பு வலி வந்துடுது. அதனால துணி துவைக்க, சமைக்க இந்த மாதிரி எங்க அம்மா கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. எங்க அப்பா ஊர் சுத்தி கடை வாங்கி வச்சிருக்காராமா. அதான் பெரிய சொத்து உங்க வீட்டே இருக்கட்டும் சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, சரியா? வாங்க போய் பிரிச்சுட்டு வந்து சொத்தை. அடி பெரிய குந்தாணி, இவ்வளோ நேரம் வாத்தாலே அம்மாவை தான் பெரிய சொத்து சொகம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் அம்மாக்காரி உங்ககிட்ட இருக்கணும், அப்பங்கார கடங்கார என்கிட்ட இருக்கணுமா? நல்லா வருவடி நீ, நல்லா வருவ. பாத்தீங்களா, அம்மா என்கிட்ட இருக்கட்டும், அப்பா அவங்க கிட்ட இருக்கட்டும், இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நடுவில் வந்து நீங்க என்னென்னவோ பேசிட்டீங்க. போங்க. நல்லா உன் வாயில நல்லா சொல்லி பண்ணு.